மினி விலாக் 3 பார்த்துருவோமா? காலையில் 5:30க்கெலாம் எழுந்திரிச்சு இன்றைக்கி நம்மளோட டே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம லீவ் நாளெல்லாம் முடிஞ்சு போச்சு, அவங்களுக்கும் முடிஞ்சு போச்சு, நம்மளுக்கும் முடிஞ்சு போச்சு. இனிமேல் ரொட்டீன் ஒர்க் ஸ்டார்ட். சீக்கிரமாக எந்திரிக்கணும். காலையில் எழுந்திரிச்சிட்டு ஒரு கப் காஃபி போடலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு போனேன் நான் கிச்சனுக்கு. போன உடனே ஃபஸ்ட்டு சொதப்பலே இந்த காஃபி தான். காஃபி பவுடர் வந்து கட்டி போயிடுச்சு. இது வாங்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மந்த் ஆகுதுங்களா, அதனால் கொஞ்சம் கட்டி கட்டி போச்சு. அதனால் இதை என்ன பண்ணேன்னா தூக்கி ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணி வேறு ஒரு பாட்டிலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது ரொம்ப நாள் ஆச்சுன்னா இப்படி தான் ஆகும். நான் அதனால் மிக்சியில் போட்டு இது பண்ணிட்டேன். பழைய டப்பாவை தூக்கி வாஷ் பண்ணுறதுக்கு போட்டுட்டு புதுசாக வந்து வேறு ஒரு டப்பாவில் வந்து நான் மாற்றி வச்சிட்ருந்தேன். இதுக்கப்புறம் இந்த மிக்சி ஜாரில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி இது வந்து கொதிக்க வச்சு, எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதையே வந்து கேஸ் அடுப்பில் பற்ற வச்சு கொதிக்க வச்சு காஃபியும் போட்டு காலையில் குடிச்சாச்சு. சரிங்களா? அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா என்னோடய வேலைகளே ஸ்டார்ட் பண்ணேன். அரிசி ஊற வச்சிட்டேன். இந்த கேப்லேயே நம்மளுடைய காஃபியும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. பாலாடை இருக்குல்ல, பாலாடை இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். காஃபியில் வரும்பொழுது ஒரு சிலருக்கு இந்த பாலாடை வந்தால் பிடிக்காது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் உலையும் வச்சுட்டேன் ஒரு பக்கம். உலை வச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா 2 பாத்திரமும் இருந்தது, அதையும் வந்து பார்த்திங்கன்னா தேய்ச்சி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பாஸ்தா தான் வந்து நம்ம செஞ்சுருந்தோம். இந்த உருளைக்கிழங்கு எப்படி செய்கிறதுன்னு சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை, 3 பொருள் தான். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அடி பிடிக்காமல் கலந்துக்கிட்டே இருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பாதி அளவுக்கு வெந்த பிறகு தான் நீங்கள் வந்து உப்பு மிளகாத்தூள் வந்து சேர்க்கணும். நான் வந்து உப்பு சேர்த்து கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தான் நான் வந்து மிளகாய்த்தூளே வந்து ஆட் பண்ணேன். மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வந்து வைக்கக்கூடாது, சிம்மில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுவே குக் ஆகிக்கும். இந்த கோவம் எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு போகும்போது ஹாப்பியாக போவாங்க. எங்கள் வீட்டில் எப்போவுமே கொஞ்சம் சோகமாக தான் போவாங்க. ஸோ அப்படி தான் எங்கள் பாப்பாவும் இன்றைக்கி கொஞ்சம் சோகமாக இருக்கா ஸ்கூல் போகிறதுக்காக. எதுக்குன்னா அவளுக்கு பேக் சரியாக இல்லையாம், அதனால தான் இன்றைக்கி சோகம். சரி ஈவினிங் வாங்கிட்டு வந்து வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் தான். இனிமேல் அந்த